வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் பேசிஸ்னால் என்னென்னு பார்ப்போம். அதை பார்த்து முடிச்சுட்டு ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த ரேங்க் எதை சொல்லுது, அதோட ப்ராக்டிக்கல் மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு 3 வெக்டர் இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு 3 வெக்டர் ஒரு ஸ்பேஸை ஸ்பேன் பண்ணுதுன்னு வச்சுக்குவோம். ஸோ அந்த வெக்டர்ஸ் ஒரு 3 வெக்டர் செட் ஆஃப் வெக்டர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 0 அப்படின்னு ஒரு வெக்டர் இருக்குது. அதுக்கப்புறம் 0 1 அப்படிங்கிற ஒரு வெக்டர். அதுக்கப்புறம் என்கிட்ட 1 1 அப்படிங்கிற வெக்டர் இருக்குது. ஓகே, ஸோ இப்படி என்கிட்ட ஒரு 3 வெக்டர் இருக்குது. இதை நம்ம படம் வரைஞ்சி பார்த்தோம் அப்படின்னா இது 1 0ன்னு இருக்கும், இது 0 1ன்னு இருக்கும், இது 1 1ன்னு இருக்கும். அப்படி தானே? இந்த புள்ளி 1 1 1 1. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 வெக்டருமே ஒரு இந்த ஸ்பேஸை ஸ்பேன் பண்ணுது. இந்த ஸ்பேஸை ஸ்பேன் பண்ணுது. இன்னும் சொல்ல போனால் 3 வெக்டரும் ஸ்பேன் பண்ண அவசியம் கிடையாது, 2 வெக்டரே ஸ்பேன் பண்ணும். என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 1 0வாக இருந்து இது 0 1 இப்படி இந்த 2 வெக்டர் எடுத்தோன்னா இந்த ரெண்டுமே இந்த ஸ்பேஸை ஸ்பேன் பண்ணும். அதாவது இங்கே 3 வெக்டர் ஸ்பேன் பண்ண அதே தான் ஒரு 2 வெக்டர் இருந்தாலே போதும், ஸ்பேன் பண்ணிடும். அப்படி தானே? ஸோ இன்னொரு டிஃப்ரெண்ட்டாக சொல்ல போனால் இப்போ சப்போஸ் நான் இந்த வெக்டர் அதாவது 1 1ஐயும் 1 1ஐயும் இந்த 1 0ஐயும் நான் எடுக்கிறேன். ஓகேவா? 1 1ஐயும் 1 0 எடுக்கிறேன். இப்போ இந்த 2 வெக்டர் சேர்ந்தாலுமே இந்த 2 வெக்டர் சேர்ந்தால் எப்படி தெரியுமா? இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்களேன். ஸோ இதே மாதிரி நிறைய க்யூபுங்க போட்டுக்கிட்டே போனீங்கன்னா, சாரி நான் க்யூப் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேரலோகிராம் மாதிரி இப்படி வரைஞ்சிட்டு இப்படி போனீங்கன்னா இந்த ஹோல் ஸ்பேஸையும் இது கவர் பண்ணிடும். ஹோல் ஸ்பேஸையும் இது கவர் பண்ணிடும். என்ன சொல்ல வரேன்னா இந்த 2 வெக்டரும் ஸ்டில் இந்த ஸ்பேஸை கவர் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அப்படி இல்லை, நீங்கள் இன்னும் 2 காம்பினேஷனில் இப்போ சப்போஸ் நான் இந்த 2 வெக்டர் மட்டும் எடுக்கிறேன்னு வச்சுடுங்க. அதாவது 0 1ஐயும் 1 1 இந்த 2ஐயும் எடுக்கிறேன். இந்த 2ஐயும் எடுக்கிறேன் அப்படின்னா இதுவும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி நான் வரைகிறேன். ஓகே, இப்படி எடுத்துகிட்டு இதே மாதிரி நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி நான் வரைகிறேன் அப்படின்னு வச்சுருக்கேன். இப்படியே நான் வரைஞ்சிட்டு போனேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்பேஸை இந்த மாதிரி இந்த 2 வெக்டர் வச்சு நான் ஸ்பேன் பண்ணிடலாம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா நம்மகிட்ட 3 வெக்டர் கொடுத்துருக்காங்க, v1 v2 v3ன்னு. ஓகே, ஸோ இந்த 3 சேர்ந்து ஒரு ஸ்பேஸை ஸ்பேன் பண்ணுது, ஸ்பேன் பண்ணுது. ஆனால் இந்த 3 வெக்டரும் அவசியமா அப்படின்னா அவசியம் கிடையாது. ஏன்னா v1 v2 மட்டும் இருந்தாலே இந்த 3 வெக்டரும் ஸ்பேன் பண்ணுற ஸ்பேஸை இந்த 2 வெக்டர் ஸ்பேன் பண்ணிடும். அப்படி இல்லை அப்படின்னா v1ம் v3யும் இருந்தால் போதும், ஸ்பேன் பண்ணிடும். அப்படி இல்லை அப்படின்னா v3யும் ஓகே v2வும் v3யும் இது ரெண்டும் இருந்தாலும் ஸ்பேன் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அப்போனா ஒரு செட் ஆஃப் வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த செட் ஆஃப் வெக்டர்ஸ்லேருந்து கொஞ்சம் ஒரு ஃபியூ வெக்டர்ஸ் மட்டும் இருந்தாலே போதும், அந்த செட் ஆஃப் வெக்டர்ஸ் ஸ்பேன் பண்ணுற அந்த ஸ்பேஸை அந்த ஃபியூ வெக்டர்ஸ் ஸ்பேன் பண்ணி காமிச்சிடும். ஓகேவா? ஸோ இன்னொருக்கா நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 3 வெக்டரும் ஸ்பேன் பண்ணுற ஒரு ஸ்பேஸை 2 வெக்டர் மட்டுமே இருந்தால் போதும், அதை ஸ்பேன் பண்ணிடும். 3 வெக்டர் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த காம்பினேஷன், அதாவது அத்தியாவசியமான அந்த 2 வெக்டர் தான் பேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்னொரு இது காமிக்கிறேன். இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ a is equal to நான் இப்போ எடுத்த அதே தான் எடுக்கிறேன், 0 1 இந்த இதை எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் இது ஆல்ரெடி ஒரு ரெடியூஸ்ட் ரோ எச்லான் ஃபார்மில் தான் இருக்குது. அப்படி தானே? ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நான் இன்னொரு எழுதுனேன், 1 0 0 1 1 1 எடுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது ஃப்ரீ வேரியபிள். இது ஃப்ரீ வேரியபிள். நம்மளுக்கு இந்த 2 காலம் ரோ ரெடியூஸ்ட் எச்லான் ஃபார்மில் இருக்குது. அப்படி தானே? இப்போ நான் இதிலேருந்து என்ன சொல்ல வரேன்னா இதோட கரஸ்பாண்டிங் காலம் ஏல இந்த 2ம், இதோட கரஸ்பாண்டிங் காலம் இந்த 2ம், இந்த 2 வெக்டர் மட்டும் இருந்தாலே போதும்,
ஸோ இந்த வெக்டரை நான் வந்து v1 v2 அப்படின்னு சொல்கிறேன், இதை v3ன்னு சொல்கிறேன்னா இந்த v1 v2 இது இருந்தால் போதும், நம்ம வந்து ஸ்பேன் பண்ணிடலாம். ஸோ இந்த v1 v2 தான் வந்து நான் பேசிஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ரெடியூஸ் ரோ எச்லான் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டு எங்கே வந்து பிவட் எலிமெண்ட் வருதோ அந்த கரஸ்பாண்டிங் காலம் மட்டும் இருந்தாலே போதும், அதை தான் வந்து பேசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதையே வந்து நான் மாற்றி எழுதுறேன்னு வச்சுக்கிடுங்களேன். ஆக்சுவலாக இது வந்து செட் ஆஃப் வெக்டர்ஸ் தான், அப்படி தானே? v1 v2 v3ங்கிறது செட் ஆஃப் வெக்டர்ஸ். ஸோ அதனால் நான் அதை வந்து கொஞ்சம் மாற்றி எழுதுறேன். இந்த மாதிரி 1 1 1 0 0 1 இப்படி எழுதுறேன்னு வச்சுக்கிடுங்க. 1 1 1 0 0 1 இந்த மாதிரி எழுதிட்டு நம்ம வந்து இதிலேருந்து ரெடியூஸ் ரோ எச்லான் ஃபார்ம் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நான் இதிலேருந்து ரெடியூஸ் ரோ எச்லான் ஃபார்ம் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் பாருங்கள். ஒரு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 1 0 1 1 0 -1. அடுத்த ஸ்டெப்பில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், 1 0 1 0 1 இது வந்து -1 இப்படி வந்துட்டு எனக்கு இதிலேருந்து இதற்கு ரெடியூஸ்ட் ரோ எச்லான் ஃபார்ம் வந்து இப்படி வந்திருக்கு. நான் என்ன சொன்னேன்னா, எங்கே பிவட் எலிமெண்ட் இருக்குது, ஃபஸ்ட் இதில் பிவட் எலிமெண்ட், செகண்ட் இதில் பிவட் எலிமெண்ட். அதாவது ஒரு ரெடியூஸ்ட் ரோ எச்லான் ஃபார்மில் வந்து எந்த காலம் இருக்குது, இந்த ரெண்டும் இருக்குது, இது வந்து இல்லை. ஸோ இது வந்து ஃப்ரீ வேரியபிள். ஸோ இந்த ரெண்டும் ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலமை குறிக்குது மெயின் மேட்ரிக்ஸில். ஸோ இந்த ஃபஸ்ட் காலம் என்னது 1 1, ரெண்டாவது வந்து செகண்ட் காலம் என்னது 1 0. ஓகே, ஸோ இந்த ரெண்டு இருந்தாலே போதும், இந்த 3 வெக்டர் ஸ்பேன் பண்ணுற ஸ்பேஸை இந்த 2 வெக்டர் ஸ்பேன் பண்ணிடும். ஓகேவா? ஸோ த ஃபண்டமெண்டல் காம்போனண்ட்டாக இந்த 2 மட்டும் இருந்தால் போதும். அதை தான் வந்து பேசிஸ் வெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து பேசிஸ் வெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து இப்படியும் வச்சு போட்டு பாருங்கள். a is equal to 1 1, இங்கே 0 1 1 0 அப்படின்னு எடுத்து நீங்கள் இதை வந்து ரெடியூஸ் ரோ எச்லான் ஃபார்ம் போட்டிங்க அப்படின்னா இதே மாதிரி நம்மளுக்கு வந்து முடியும் 1 0 0 1. ஸோ இங்கே ஏதாட்டும் ஒரு 2 நம்பர் இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபஸ்ட் காலமும் செகண்ட் காலமும் ஏ மேட்ரிக்ஸில் என்னது 1 1, அடுத்தது வந்து 0 1. ஓகே, ஸோ இந்த 2 வெக்டரும் ஏ மேட்ரிக்ஸில் உள்ள இந்த 2 வெக்டரும் வந்து பேசிஸ் வெக்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதுதான் மீனிங். ஃபைன். இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா, இப்போ இது வந்து பேசிஸ் வெக்டர்னு சொல்லியாச்சு. இப்போ அந்த பேசிஸ் வெக்டருக்கு வந்து சில ப்ராப்பர்ட்டிகள். ஸோ என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, நம்மளுக்கு கிடைக்கிற அந்த வெக்டர் வந்து கண்டிப்பாக வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். நம்ம ஆல்ரெடி இது பார்த்துருக்குறோம். அந்த வெக்டர்ஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அதாவது 1 0 0 1 1 1 அப்படின்னு எடுத்தோம். ஸோ இப்போ 2 வெக்டர் வந்து இந்த 3 வெக்டர் ஸ்பேன் பண்ணுற ஸ்பேஸ் இந்த 2 வெக்டர் இருந்தாலே ஸ்பேன் பண்ணிடும். அப்படிங்கிற பட்சத்தில் நான் அதை வந்து பேசிஸ் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அது பேசிஸாக இருக்கணும் அப்படின்னா அந்த 2 வெக்டர், அதாவது 1 0 0 1, இந்த ரெண்டும் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இது 2 மட்டும் கிடையாது, நம்ம இந்த 2 காம்பினேஷனும் எடுக்கலாம், 0 1 1 1. ஸோ இது ரெண்டும் வந்து பேசிஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த ரெண்டும் லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஸோ லீனியர்லி இண்டிபெண்ட்னா ஒரு வெக்டரில் இருந்து இன்னொரு வெக்டரை நம்ம பெற முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட். ஓகேவா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஈக்குவல் டு 1 -2 2 2 -3 4 0 4 0 -1 5 -2. ஓகேவா? இப்படி வந்து எடுத்துருக்கேன். இது என்னதுன்னா ஒரு 4 வெக்டர் செட். ஓகே, செட் ஆஃப் ஒரு 4 வெக்டர்ஸ் v1 v2 v3 v4. ஓகே, ஸோ இப்போ இந்த 4 வெக்டரும் ஒரு இதை ஸ்பேன் பண்ணுதுன்னு வச்சுக்கிடுங்க. 4 வெக்டரும் ஒரு ஸ்பேஸை வந்து ஸ்பேன் பண்ணுது. ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அதே ஸ்பேஸை v1 v2 அப்படின்னு ஒரு 2 வெக்டர் மட்டும் ஸ்பேன் பண்ணிடும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வந்துச்சுன்னா இதை தான் வந்து நான் பேசிஸ் வெக்டர்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் வெக்டர்ஸ்
ஓகேவா? ஃபண்டமெண்டல் வெக்டர்ஸ் தான் பேசிஸ் வெக்டர்ஸ். என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து ரெடியூஸ்ட் ரோ எஸ்லான் ஃபார்ம் எடுத்தேன் அப்படின்னா எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிடுங்க. எடுக்கும் போதுல எனக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்குது. 1 0 0 0 1 0 -8 4 0 -7 3 0 இப்படி வந்து எனக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 2 காலம் ஏ மேட்ரிக்ஸ் கிவன் ஏ மேட்ரிக்ஸில் இந்த 2 காலம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா 1 -2 2 இப்படி ஒரு வெக்டரையும் 2 -3 4 அப்படிங்கிற ஒரு வெக்டரையும் இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? இப்போ இந்த 2 வெக்டரும் v1 v2 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த 2 வெக்டரும் மட்டும் இருந்தாலே போதும். இந்த 4 வெக்டர் ஸ்பேன் பண்ணுற இந்த ஸ்பேஸை இந்த 2 வெக்டர் ஸ்பேன் பண்ணி முடிச்சிரும். அதுதான் மீனிங். ஸோ இந்த 2 வெக்டரை வந்து பேசிஸ் வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த பேசிஸ் வெக்டர் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். இந்த சென்ஸ் நான் வந்து a டைம்ஸ் இந்த வெக்டர் ப்ளஸ் b டைம்ஸ் இந்த வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா இந்த a அண்ட் b இது வந்து 0வாக மட்டுமே இருக்க முடியும். a அண்ட் b நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து லீனியர்லி டிபெண்ட். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் இருக்கக்கூடாது. ஸோ இது மட்டுமே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட். ஓகேவா? ஸோ நான் ரேங்க் வந்து பார்க்கலான்னு சொன்னேன். ரேங்க்கை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அடுத்த லெக்சரில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.